தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 17. கையை விடுங்க குமார். மயிலா சீறினாள். எதிர்பாராமல் அவனை கண்ட அதிர்ச்சியை இன்னும் அடங்கவில்லை. அதற்குள், அடடே மயி, எப்ப வந்த என கையை பிடித்துழித்து அவளை அலற விட்டிருந்தான் அந்த குமார், மயிலாவின் அத்தை மகன். வீட்டில் யாரும் இல்லை என்கிற தைரியம் அவனை அத்துமீறச் சொன்னது. அடாவடியாய் அவள் அருகே சென்றான். என்னடி குமார், அழகா குமார் மாமான்னு கூப்பிடு. சின்னதில் அப்படித்தானே கூப்பிடுவ. நான் இன்னும் சின்ன பொண்ணு இல்லை, தள்ளி நில்லுங்க குமார். பாரா, குமார் மாமா குமார் மாமான்னு என்னையவே சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஆள் 4 இடம் தனியாக போக வர பழகுனதும் மாமனை மறந்துட்ட. 4 எழுத்து படித்த திமிர் இல்லை, இது கூட நல்லா தாண்டி இருக்கு. கேலி போலவே வன்மத்தை கக்கினான். தேஜாவை மாமா என்று அழைத்த நாவால் இந்த கேடு கெட்டவனையும் அழைப்பதா? ஒரு வேகத்தோடு நிமிர்ந்தாள். தொட்டு பேசாதீங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். 4 எழுத்து படிக்கலைனாலும் இதையே தான் சொல்லியிருப்பேன். கட்டிக்க போகிறவன் தானே மயி. அவன் கையை பிடிக்க பிடித்த வேகத்தில் அதை தட்டிவிட்ட மயிலா தாயை தேடினாள். இன்றைக்கு ஊர் திரும்புகிறாள் எனும் விவரம் அம்மாவுக்கு தெரியாது. முன்கூட்டியே தெரிவிக்க அவளும் நினைத்தாள்தான். தெரிவிக்க மட்டுமல்ல, அப்பாவும் இதோ இந்த உதவாக்கரை மாமனும் ஊரில் இருக்கிறார்களா என்ன ஏது என்கிற விவரத்தையும் சேர்த்து அறிந்து கொள்ளத்தான். என்ன காரணமோ அம்மா அலைபேசியில் அகப்படவே இல்லை. அழைப்பு விடுத்த அத்தனை முறையும் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்பதைத்தான் தெரிந்த மொழி அனைத்திலும் அந்த அலைபேசி அறிவித்தது. பேசியிருந்தால் இந்த இக்கட்டை தவிர்த்திருக்கலாம். ஆலப்புழாவில் அவர்களுக்கு சொந்தமான தென்னை நார் தொழிற்சாலை ஒன்று உள்ளது. மாத கடைசியில் ஆலையின் கணக்கு வழக்குகளை சரிபார்க்க அப்பாவும் குமாரும் ஆலப்புழா செல்வது வழக்கம். அவர்கள் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து தேஜாவை பற்றிய பேச்சை மாமாவிடம் எடுக்க வேண்டும் என்று இருந்தாள். அதற்காகவே கிளம்பும் நாளை கூட ஒத்தி வைத்தாள். இல்லை என்றால் கல்யாணமான அன்றைக்கே பாவ மன்னிப்பை தேடி ஓடோடி வந்திருக்க மாட்டாளா? அன்னையின் காலில் விழுந்து ஆசி பெற அவள் துடிக்காத துடிப்பா? உங்களெல்லாம் அவமதிக்கணும்னு செய்யலைங்கம்மா, ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று அன்னையின் மடியில் கதறி அழ வேண்டும் என அவள் தவிக்காத தவிப்பா? பெற்றவர்களை ஏமாற்றும் நெருடலோடுதான் அங்கே தேஜனின் பெண்டாட்டியாய் நாட்களை நெட்டி தள்ளி கொண்டிருந்தாள். இருந்தும் இந்த மாத கடைசிக்கான காத்திருப்பு தானே அவளை கட்டி போட்டது. அதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர்தானா? குமாரை கண்ட ஏமாற்றம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. கட்டிக்க போறவன் தானே என்றவனை கண்டிக்க வேண்டும் என நான் துடித்தாலும் பிக் யோர் பேட்டில்ஸ் மயிலா என ஆழ்மனம் எச்சரித்தது. சரிதான், இவனிடம் வாக்குவாதம் செய்ய உகந்த நேரம் இது அல்ல, அடக்கித்தான் வாசிக்க வேண்டும் என முடிவெடுத்தவள் அடங்கி போனாள். நீங்க ஆலப்புழா போகலையா? அவனுக்கோ கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காத ஆத்திரம். சொல்ல சொல்ல கேட்காமல் அவளை வெளியே தங்க அனுமதித்த தன் தந்தையின் மீது அந்த ஆத்திரம் மடை மாறியது. ஆமாம், இங்கே எது நாங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது? எல்லாத்துக்கும் அவர் வச்சது தானே சட்டம். அந்த ஆள் அடுத்த மாதம் போக சொல்லிட்டாரு. அந்த ஆள் என்பது அவனுடைய அப்பாதான். பையனுக்கு அப்பன் மேல் அத்தனை பாசம். பிறந்தது முதல் அவரை எதிரியாகவே பாவித்து வளர்ந்தவன் வேறெப்படி இருப்பான்? தருதலை என்று கூட சொல்லலாம். அம்மா கொடுக்கும் செல்லம் வேறு திருந்த வாய்ப்பளிப்பதில்லை. தவறுகளை தவறுகளாகவே பாதுகாப்பதில் அவனுடைய அம்மாவுக்கு நிகர் யாரும் இல்லை. தாய் மாமனும், அதாவது மயிலாவின் தந்தை, மயிலாவின் தந்தையும் அவனும் அடிக்காத கூத்து இல்லை. இருவரும் மூச்சு முட்ட குடிக்கையில், மாப்பிள்ள என் பொண்ணு உனக்கு தாண்டி என்று அவர் சொல்வதும், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் மை எனக்கு தான் மாமா
என அவன் சொல்வதும் சகஜம். மாமாவின் முகத்துக்காக பொறுத்து போக வேண்டியிருந்தது. அவருடைய குரலுக்கும் பார்வைக்கும் அவன் மட்டுமல்ல, அவளுடைய தந்தையும் கூட பெட்டி பாம்பாய் அடங்கி போவார். குமார் குடிக்கும் விவரம் இன்னமும் அவனுடைய தந்தைக்கு தெரியாது. தெரிந்தால் அவ்வளவுதான், தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவார். அவரை மீறி அவளை மீறி ஏடாகூடமாய் அவள் கல்யாணம் நடந்திடாது என்பதால் அவளும் இவர்கள் அடிக்கும் கூத்தை கண்டும் காணாதே இருந்து விடுவாள். உடம்பு கொஞ்சம் பூசினாப்புல சும்மா ஜக ஜகன்னு இருக்கிய மயி, குறும்பாட்டு கறியா தின்னியா என்ற குமாரை மயிலா கண்ணாலேயே எரித்தாள். இனி அவள் மயிலா தேஜன் என்கிற எண்ணமே ஒரு நிமிர்வை தந்தது. உடுப்பினில் ஒளிந்திருந்த கல்கொடி மண்டபத்து தாலி உள்ளத்துள் உரம் கூட்டியது. பேச்சில் கவனம் இருக்கட்டும் குமார். அம்மா அப்பா எல்லாம் எங்க? என்ன அவசரம் கண்ணு, எத்தனை நாளுக்கு அப்புறம் அத்தம் அவனை பார்க்குற, ஒரு கிளுகிழப்பையே காணோமே. மரியாதை கெட்டுடும் குமார். என்னடி நானும் பார்க்குறேன், மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசுகிற. ஆளே சரியில்லையே, என்னவோ வேற மாதிரி இருக்கியே. தோளை பற்றி அவன் ஆராய்ச்சியை பார்க்க மயிலாவுக்கு உள்ளங்கை வேர்த்தது. கல்யாணமானதை கண்டுபிடித்து விடுவானோ? இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். அம்மா எங்க? மயிலே, எப்போ ஆத்தா வந்த? தனியாவா வந்த? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா குமார டேசனுக்கு அனுப்பியிருப்போம்ல. அம்மாவின் குரலில் மயிலா கன்று குட்டியாய் பாய்ந்தோடினாள். மா, என்ன ஆத்தா, ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? அத்தை, 8 ஊருக்கு தனியாக போய் சாதிக்க போனவுன்றமாவ சட்டுன்னு நான் கையை பிடிச்சதும் பயந்து போயிட்டா. குமார் மழுப்பினான். மயிலா உண்மையை சொன்னாலும் பெரிதாக ஒன்றுமாக போவதில்லை. அத்தம்மா வந்தானே, கையை பிடிச்சான்னவா, கட்டிக்க போகிறவன் தானே என்று வாதம் செய்ய அவனுக்கும் தெரியும், அவன் மாமனுக்கும் தெரியும். இருந்தாலும் வீட்டில் இருக்கும் குழப்பத்துக்கு நடுவே இது எதற்கு புது விவகாரம் என்று தோன்றிட மயிலாவை முறைத்து கொண்டே சமாளித்தான் குமார். என்ன மயிலே, எப்போ வந்தேன்னு தான் கேட்டேன். திடுதிப்புன்னு ஆளை பார்த்ததும் திருடனோ என்னவோன்னு பயந்து போயிட்டா. நான் தாண்டி உன் குமார் மாமான்னு தட்டி கொடுத்து தேத்திக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க என்று சொல்லி நழுவினான். ஏன் ஆத்தா, நம்ம குமார் என்ன அந்நியமா உனக்கு? நல்ல புள்ள போ. இந்த லட்சணத்தில் வெளியே தங்கி வேலை பார்க்குறேங்கிற. ஏங்கன்னு, நமக்கு இல்லாத ஆஸ்தியா? 4000 பேருக்கு ஊதியம் கொடுக்குற சாத வேண்டிய உனக்கு 4 பேர்கிட்ட கை கட்டி ஊழியம் பார்க்கவா உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தேன்? நீயும் மாமனும் அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை. போங்கம்மா, தமிழ் தாய் வாழ்த்து பாட ஆரம்பிச்சிட்டிங்களா? மகள் அழுத்து கொண்டாள். மேற்கொண்டு பேசியதில்தான் மாமா பண்ணை வீட்டிற்கு போயிருப்பது தெரிந்தது. போன் போட்டு தரேன், மாமங்கிட்ட பேசுறியா என்றாள் தாய். ஆலகால விஷம் போல கல்யாண ரகசியம் தொண்டை குழியில் நிற்க இத்தனை பெரிய விஷயத்தை தொலைபேசியில் என்னவென்று சொல்வது? அன்றே சொல்வதா, அன்றே ஆறப்போடுவதா என தெரியாமல் தனக்குள்ளே திண்டாடினாள் மயிலா. பொறுத்திருந்து ஒரு சந்தர்ப்பம் வாய்த்த போது அம்மாவிடம் சொல்லவும் செய்தாள். விளைவு அவள் எதிர்பார்த்ததை விடவும் விவகாரமாய் இருந்தது. எதிர்ப்பும் அதற்கேற்ப பன்மடங்கு உக்கிரமாய் கிளம்பியது. மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கம்மா என்று அவள் ஆரம்பிக்கையில் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த கதையாய், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கண்ணே என்று குமாரை கல்யாணம் செய்து கொள்வது பற்றி பேச்செடுத்தாள் பெற்றவள். மயிலா மறுத்துரைப்பாள் என்கிற எண்ணம் அவளுக்கு கிஞ்சித்தும் இல்லை. முன்பே பேச்சு வழக்கில் இருந்த சம்பந்தம் தானே என்கிற எண்ணம். அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம வீட்டு பையன், கண்ணுக்கு எதிர பொண்ணை வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அயலான நம்பி பொண்ணை கொடுத்துட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அல்லும் பகலும் அல்லாட வேண்டியதில்லை பாரு. வெளியால் நம்பி மோசம் போகிறதுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று கொடுத்துக்கிறது எம்புட்டோ தேவலாம். அவளுக்கு தெரிந்த சமாதானம் அது. புருஷனை மீறி ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது என்கிற புரிதலின் அடிநாதம். மாட்டே 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 மயிலா அவசியம் ஆவேசமுமாய் மறுத்துரைத்தாள். நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் விழி பிதுங்கி நின்றாள். முடியாதுங்கம்மா, என் உசிரே போனாலும் முடியாது. வாய மூடு கழுத. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். குமார் சொன்னதைத்தான் அம்மாவும் சொன்னாள். 4 எழுத்து படிச்சுட்டேங்கிற திமிரா? மா, குமாரை கட்டிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வாய் மேலேயே ஒன்று போட்டேன்னா தெரியும்.
குமாரா இல்லை குமாரு, கட்டிக்க போகிறவனை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு மாமான்னு சொல்லு. மா கட்டிக்க மாட்டாளாம். இது மட்டும் உங்கள் அப்பா காதில் விழுந்ததுன்னு வை, அவ்வளவுதான், நீ கொன்று பொலி போட்டுருவார். பொலி போடட்டும், இதுக்கு என்ன கொன்னே போட்டுடலாம். நீங்கள் தள்ளுங்கம்மா, நானே மாமா கிட்ட பேசிக்கிறேன். எதுக்கு இப்போவோ அப்போவோன்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கிடக்கிற மனுஷனை ஒரேடியாக அனுப்புறதுக்கா? மா என்னடி லொம்மா? மாமாவைத்தானே நம்பி இருந்தாள். அவரிடம் நடந்ததை சொன்னால் புரிந்து கொள்வார். அவர்கள் இருவரையும் அரவணைத்துக் கொள்வார். மற்றவர்களுக்கும் பக்குவமாக எடுத்துச் சொல்வார். ஏனையோரும் அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நம்பித்தானே வந்திருந்தாள். மாமாக்கு என்னங்கம்மா ஆச்சு? ஏன் உனக்கு தெரியாது? அந்த ஒரு தலைக்கட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பங்காட்டியும் தானே நீ இங்கே வந்து நிற்கிற. தகவலா? இல்லையே, தேஜன் வீட்டில் இருப்பது தலையாரிக்கும் கூட தெரியாதே. மயிலா திகைத்தாள். நானாதாங்கம்மா வந்து. ஏதோ ஒன்று நல்லதா போச்சு, போய் தலையை வாரிக்கிட்டு வந்து சேரு. மாமாவுக்கு உடம்புக்கு தேவலாம் போல இருக்கிறது தொட்டு இப்போவே உன் கல்யாணத்தை நடத்தணும்னு உங்கள் அப்பா குறியாக இருக்காராட்டம் இருக்குது. மா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணி. மேற்கொண்டு பேசும் முன் மட்டார் மட்டார் என முதுகிலேயே 4 போட்டால் மயிலாவின் அம்மா பரிமளம். உடனேலேயே போட்டானா தெரியும். காதெல்லாம் கத்திரிக்காயம். இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் இப்போ கல்யாணம் வேணான்னா என்ன பேச்சுடி இது? இப்போ கல்யாணம் வேணான்னா சத்த நாளைக்கு தள்ளி போடு. கல்யாண நாளை மாற்ற பார்ப்போம். அதுக்காக கட்டிக்க போகிறவனையே மாற்றுவியா நீ? பல்ல தட்டி போடுவேன் பார்த்துக்கோ. கேட்டிங்களா மயிலப்பா? சத்தம் கேட்டு ஓடி வந்த புருஷனை துணைக்கு இழுத்தாள். 1.5 பல்ல தாண்டி முதல்ல தட்டணும். பேருக்கு தான் நான் மயிலப்பேன். இந்த அப்பம் பேச்சை என்னைக்கு கேட்டிருக்காவுன்ற பொண்ணு? செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க, புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க புள்ள. அக்மாருக்கு தமிழ் சினிமா அப்பாவானார் அவர். பிடாரி பிடாரி, என் வீட்டு மானத்தை வாங்க வந்த பிடாரி. பிடாரி இது பிடாரி. அந்த குமாருக்கு பெண்டாட்டியா இருக்கிறதுக்கு நான் பிடாரியாவே இருந்துட்டு போறேன். எக்காரணத்தை கொண்டும் என்னை வற்புறுத்தாதீங்க. மகள் மல்லுக்கு நின்றாள். வேற எவனுக்கு பொண்டாட்டியா என்று நாக்கை மடித்து கொண்டு கை ஓங்கிய கணவனை பரிமளம் பிடித்து நிறுத்தினாள். அட ஏங்க நீங்க ஒன்று, இங்கே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னுட்டு. பரிமளம் சொல்லி வை உன் பொண்ணுகிட்ட, பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன். விரலை நீட்டி எச்சரித்த தந்தையின் மறு அவதாரம் கண்டு மயிலா திகைத்து போனாள். கொன்று கூறு போட்டுடுவேன். முளைச்சி 3 இலை விடலை, அதுக்குள்ளே காதலாமில்ல காதல். வா குமாரு, எப்போ வந்த? எல்லாம் அதை புடனியில் போடும்போதே வந்துட்டேன். என்னம்மாம்மா இது? அங்கே அந்த ஆள் ஒரு அளவுக்கு விட்டுறான், இங்கே இவ. ஏய் குமாரு, நீ ஒன்றையும் கண்டுக்காதடா. என் மச்சானோ இவ்வளோ சொல்கிறதால நீ என் மருமவன் இல்லைன்னு ஆயிடுமா? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்ற வீட்டு மாப்பிள்ளை. உன் முறை பொண்ணு தான் எந்த ஆள் மருமவ. ஆமாம், ஆட போமாம்மா, எவனுக்கு வேணும்ன்றமாவ. நீ இருக்கவே என்ன பேச்சு பேசுனா பார்த்தல? அந்த ஆள் இருக்கிற தைரியம்தான் இவளை இப்படி பேச சொல்லுது. அது எப்படி குமாரு? இவ சொல்கிறான்னு அந்த ஆள் ஆடுவாராமா? இல்லை உங்கள் ஆத்தா தான் போகட்டும்னு சும்மா விட்டுடுமா? விடுமாமா, என்னைக்கு அத்தை பேச்சு எடுபட்டிருக்கு? அந்த ஆள் உன் பொண்ணு பக்கம்தான் பேசுவான். டே என்னடா மட்டு மறுவாது இல்லாமல் பெத்த அப்பனா அவன் இவங்கிற? சொத்து கைக்கு வர மட்டுமாவது நாக்கு அடக்க பழகு. ஆமாம், வந்துட்டாலும். ஏன் என்னவா? வரலைன்னா விட்டுடுவோமா? நாங்களாம் இல்லை. இவளை விடுக்குமாறு, வயசு கோளாறு. 4 தட்டு தட்டுனா கழுத்தை நீட்டுன்னு சொல்கிற பக்கம் நீட்ட போகிறா. நல்லா இருக்கே மாமா நீ சொல்கிறது. உன் பொண்ணு எவன் பின்னாலேயோ போகிறேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறமும் அவளை கட்டிக்க நான் என்ன வெக்கமானம் இல்லாதவனா? என்னடா இப்படி சொல்கிற? எவனோ ஒரு வேத்து ஆளை இழுத்துக்கிட்டு ஓடவா பெத்து வளர்த்து